ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தாள்களை தான் பார்க்க போகிறோம். மிதுனம் ராசிக்கு இந்த 2025 ஆண்டின் இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தில் வர இருக்கிறோம். டிசம்பர் மாதத்தில் பல்வேறு வழிகளில் நன்மைகளை தரக்கூடிய மாதமாக அமைய இருக்கிறங்கிறது மாதிரி ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. இந்த ஆண்டுடைய இறுதி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை தான் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய், சுகஸ்தானத்துல கேது, ரணருண ரேகஸ்தானத்துல சூரிய புதன் வக்ரத்தோடு கூட சந்திரன், கலஸ்தரஸ்தானத்துல சுக்கிரன், போக்கியஸ்தானத்துல சனி, தொழில் ஸ்தானத்துல ராகு, அயனசைன போகஸ்தானத்துல குரு வக்ரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வருது. கிரகநிலைகள் இப்படி வள வரக்கூடிய அடிப்படையில உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத அதிரடியா பார்க்கலாம். கடுஞ்சொற்கள் பேசுவதை விரும்ப மாட்டாத மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு டிசம்பர் மாதம் எதிர்பார்த்திருந்த தனலாபம், தேக ஆரோக்கியத்துல நன்மை, தாய் வழி உறவினர்களோடு இருந்த சுமூக நிலைமை என அனைத்துமே நல்ல பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க இத்தனை நாளா எதிர்பார்த்திருந்த அந்த தனலாபம் டிசம்பர் மாதம் கிடைக்க போகுது. உங்க தேக ஆரோக்கியமும் சூப்பரா மேன்மைக்கு வரப்போகுது. தாய் வழி உறவினர்களோடு இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக நிலைமை ஏற்படும். இந்த மாதிரி எல்லாத்திலையுமே நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எந்த இடத்திற்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்தது அல்லவா? இனி அந்த நிலைமை டிசம்பர் 1 உங்க ராசிக்கு மாறும். சொன்னால் சொன்ன நேரத்துல உங்களால் இனி செல்ல முடியும். சொன்னால் சொன்னதை அப்படியே செய்யவும் முடியும். எல்லாமே உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட போகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பொது பலன்கள் கிடைக்கும் என்பது டிசம்பருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இளைய சகோதரத்தின் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும், ஏதாவது நன்மைகள் வேணும்னா உங்கள் இளைய சகோதரர்களிடம் முயற்சி பண்ணுங்க. சந்தன பாக்கியம் கூட உங்களுக்கு கெட்டோம். தெய்வ யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு செல்வது, இது போல நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம். டிசம்பர்ல அமாவாசை போன்ற நாட்கள் முன்னோர் வழிபாடு கண்டிப்பா செய்யணும். கோபம் தயவு செய்து கூடவே கூடாது. கோபத்தினால என்ன வரப்போகுது? அதனால கோபம் தயவு செய்து கூடவே கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்துல நன்மை நடைபெற இந்த மாதிரி கவனமா இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா நீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உத்தியோகத்துல என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பணி செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பணியின் காரணமாக வெளிநாடு, அயலூர் செல்ல வேண்டியது வரும். அப்படி செல்லும் போது உங்க உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கோங்க. மெயினா வெளிநாடு, அயலூர் செல்லும் போதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை தொடர்ந்து தொழில் செய்பவர்களுக்கு நெக்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு தொழில்ல லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்கக்கூடாது. நீங்க தாராளமா முதலீடு செய்யுங்க. அதுவும் லாபகரமான முதலீடுகள் செய்ய யார்கிட்டையும் அனுமதி கேட்காதீங்க. எந்த முதலீடுகளையுமே குறுகிய காலம் செய்யாம ஒரு நீண்ட காலமா செய்யுங்க. அப்பதான் அது உங்களுக்கு கரெக்டா அமையும். தாய் தந்தையரை வணங்கி எந்த காரியத்தையும் தொழில் ஆரம்பித்தால் வெற்றி. தாய் தந்தையரை மதிக்காம நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் தோல்வி. தாய் தந்தையர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பண்ணுங்க, தொழில் ஓஹோன்னு இருக்கும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இரவு பகலாக உழைக்க வேண்டியது கண்டிப்பா இருக்கும். அடுத்த ஒரு வேலையை நீங்களே செய்யக்கூடிய நிலை கூட உருவாகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க தள்ளப்படுவீங்க. இருந்தாலும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணம் இழுப்பறியாக இருந்தது சேரும். இந்த மாதிரி சில அதிர்ஷ்டமும் இருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஸோ பார்த்து கவனமா கலைத்துறையில் இருக்கிறவங்க செயல்படுங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி டிசம்பர்ல நிறைய வரும்.
தொண்டர்கள்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்கள் சொல்படி நடந்து கொள்வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து தரும். பெண்களுக்கு கூட எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே கொடுத்தாகணும் அப்படின்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஒரு எச்சரிக்கை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டு மாணவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாணவர்கள் நீங்கள் ரொம்ப புதிய நண்பர்கள் கிடைக்கும் போது அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. படிப்பில் அப்பதான் முன்னேற்றம் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக புதுசாக எதையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு அடி தள்ளியே இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அப்புறம் பெண்கள் மெயினாக உங்கள் வாழ்க்கை துணையோடு உறவு சிறக்க நிறைய விட்டு கொடுத்து போகணும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் அப்போ தான் கிடைக்கும். எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைச்சு செயல்படணும். வழக்கு விஷயங்களில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்க இன்னும் அதிக முயற்சி பண்ணணும். தந்தையரோடன் உறவு பிரகாசிக்க நீங்கள் நிறைய விட்டு கொடுக்கணும். பிதுருஜ சொத்துக்கள் உங்களை வந்து அடையிறதுக்கு இன்னொரு வழிபாடு செய்யணும். ஸோ இந்த மாதிரி பெண்கள் சில விஷயங்களில் நுணுக்கமாக இருக்கணுங்கிற மாதிரி டிசம்பருக்கு குறிப்பிடப்படுது. ஸோ டிசம்பர் மாதம் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலனாக டிசம்பரில் என்ன கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கு. ஆனால் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அந்த உயர்வை வந்து தக்க வைத்து கொள்ள ரொம்ப கவனமாக செயல்படணும். அடுத்தது திருவாதுரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எதையுமே நன்கு யோசித்து பின்னர் செய்வது நன்மை தரும். அடுத்தவர் கூறக்கூடிய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அதில் உள்ளது நல்லது கெட்டதை யோசிப்பது உங்களுக்கு நல்லது. பண விவகாரங்கள்லையும் கவனம் தேவை. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எந்த காரியத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும். வயிற்றுக்கோளாறு உண்டாகலாம். பணவரவு கூடும். ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். ஸோ தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடுங்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நிறைய முயற்சி பண்ணுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். அதையும் தெரிஞ்சிருப்பீங்க. அதற்கேற்ப நடந்து பெறுங்க. அதாவது அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பணங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பணவரவை அதிகரிக்க டிசம்பரில் பச்சரிசி வைத்து ஒரு சிம்பிள் பரிகாரம் செய்யணும். அதை செய்தீங்கன்னா பணவரவு அதிகமாகும். உங்கள் ராசிக்கு அந்த பரிகாரம் வந்து சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை டிசம்பர் மாதம் என்னைக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் இரவு 11 மணிக்குள் அந்த நாளில் செய்து முடிக்கணும். இரவு 11 மணிக்கு மேலே செய்யக்கூடாது. இப்போ டிசம்பர் 1 எடுத்துக்கிறீங்கன்னா 11 மணிக்குள்ளே இரவுக்குள்ளே செய்யணும். டிசம்பர் 2ஆம் தேதி திரும்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 11 மணிக்குள்ளே செய்யணும். இந்த மாதிரி இரவு 11 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்யணும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு முனைவுடையாத 11 பச்சரிசி வந்து எண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு வெள்ளை நிற பேப்பர் வேண்டும். சிவப்பு அல்லது பச்சை நிற மை கொண்ட பேனாவும் வேண்டும். முதல்ல உங்க வீட்டில் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு இந்த வெள்ளை நிற பேப்பர்ல பச்சை அல்லது சிவப்பு நிற மையை பயன்படுத்தி ஸ்வத்தி சின்னத்தை வந்து வரைந்து கொள்ளுங்க. அவ்வாறு வரைந்து முடித்த பிறகு ஒரே ஒரு அரிசியை உங்களுடைய உள்ளங்கையில வைத்துக்கொண்டு நாலாபுறமும் பணம் என்னை தேடி வந்து கொண்டிருக்கு, பணவரவு அதிகரித்து கொண்டிருக்கு என்று கூறி அந்த பச்சரிசியை ஸ்வத்தி சின்னத்துக்கு நடுவே வைத்திடுங்க. இப்படி ஒவ்வொரு பச்சரிசியும் நம்மளுடைய வலது உள்ளங்கையில வைத்து இந்த வார்த்தையை கூறிவிட்டு பிறகு ஸ்வத்தி சின்னத்துல வைக்க வேண்டும். 11 பச்சரிசியும் வைத்து முடித்த பிறகு இதை அப்படியே மடித்து நம்மளுடைய பண வைத்திருக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் தாயாருடைய அருளால் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுது. மேலும் கொடுத்த இடத்துல இருந்து பணம் வருவதற்கு, கடன் பிரச்சனை தீர்வதற்கு, வேலையில் நல்ல சம்பள உயர்வை பெறுவதற்கு என்று பல வழிகளில்
பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பச்சரிசியை வைத்து முழு மனதோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வாழ்வில் பணவரவிற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது. ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.